கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை லூக்கா அதிகாரம் 12 வசனம் 25. கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கவலை இல்லாமல் எப்பொழுதும் சந்தோஷம் உள்ளவர்களாய் கர்த்தரிடத்தில் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்படைத்து கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும். லூக்கா 12:25 கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் கவலைப்படுகிறதினால் நம்முடைய சரீரத்தின் அளவை நம்மால் கூட்ட முடியாது. கவலையினால் நாம் நம்முடைய சரீரத்திற்கு தீங்கை விளைவிக்கின்றோமே அல்லாமல் வேறு ஒன்றையும் நம்மால் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தரை நம்பி நாம் நம்முடைய சூழ்நிலைகளை அவருடைய பாதத்தில் இருந்து அவருக்கு தெரியப்படுத்தும் போது அவர் நம்முடைய பாரங்களை சுமந்து அவர் நமக்கு சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளிலே அவர் நமக்கு விடுதலையை தருகிற தேவனாய் இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் நம்முடைய பாரத்தை அவரிடத்தில் சொல்லும்போது அவர் நமக்கு சந்தோஷமுள்ள வாழ்க்கையை தருகிறார். நாம் எப்பொழுதும் அவருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதை அவர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் வருகிற கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் லேசான காரியம். அது சீக்கிரமாக மாறக்கூடியது. ஆனால் நாம் அதை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு நாம் நம்முடைய சரீரத்தை கெடுத்து போடுவோமானால் அதிநிமித்தமாய் நாம் வாழ்நாள் முழுவதும் மருத்துவமனைக்கு பணத்தை செலவிட்டு கவலையோடு நம் நாட்களை கழிக்க நேரிடும். ஆகவே சூழ்நிலைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கவலை இல்லாமல் சந்தோஷமாய் அவருக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நாம் சமாதானத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மையாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றி நாங்கள் சமாதானத்தோடு வாழ நீர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.